ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி கொடி பசலை கீரையோட கூட்டு. ஸோ இந்த கொடி பசலை பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். ஸோ அதோட காம்பு மட்டும் கிடைச்சாலே கொண்டு போய் நீங்கள் வச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்லா வளரும். ஸோ உங்கள் உடம்புல நீர்ச்சத்து இல்லைனாலும் இல்லைனா உங்கள் உடம்பு சூடு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சாலோ இந்த மாதிரி கீரையை நீங்கள் வாரத்தில் 2 முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த கொடி பசலை பொதுவாக நம்ம வீட்லேயோ இல்லை பக்கத்து வீட்லேயோ நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஒரு சாதாரண கீரை அப்படின்ட்டு நம்ம விட்டுருப்போம். பட் இதோட பெனிஃபிட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருந்துன்னா கண்டிப்பாக இனிமேல் விட்டு வைக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கீரை கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. ஸோ கீரை இந்த மாதிரி பறிச்சுட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் சட்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இப்போ தண்ணி நல்லா சூடாகிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க துவரம்பருப்பையும் பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். நீங்கள் துவரம்பருப்பையும் பாசிப்பருப்பையும் 1:1 ரேஷியோவில் ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏன் நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்க்குறோன்னா உங்களுக்கு கூட்டு நல்லா குழக்குழன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால தான். இப்போ மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு எல்லா பருப்பையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியில் நம்ம எல்லா பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம விளக்கெண்ணெய் சேர்க்குறோம். ஸோ விளக்கெண்ணெய் சேர்க்கும் போது பருப்பு உங்களுக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும், ஒன்றுக்கு ஒன்று குழையாமல் ஒட்டாமல். அதனால் விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நான் பருப்பு வெந்துட்டுருக்கும் போதே இன்னொரு பக்கம் கீரையை ரெடி பண்ணியாச்சு. ஸோ பட் வீடியோவில் நான் காட்டும் போது உங்களுக்கு பருப்பை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கீரை எப்படி வதக்கிறதுன்னு காட்டியிருக்கேன். ஸோ பட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பருப்பு வேகும் போதே கீரையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு 80% நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ 80% குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கீரையை ஆட் பண்ணும் போது மீதி 20% நல்லா குக் ஆயிரும். ஸோ வாங்க இப்போ எப்படி கீரையை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் நம்ம அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கூடவே நம்ம 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா வெடித்து வரும்போது கூடவே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஜீரகம் நல்லா பொரிஞ்சு தனித்தனியாக தெரியுது. இப்போ நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம நசுக்கின பூண்டு சேர்த்துருக்கோம். ஸோ அந்த கார்லிக் உங்களுக்கு நல்ல அரோமாவை கொடுக்கும், ஹெல்த்தியும் கூட. பூண்டு நல்லா வதங்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வதக்கிட்டு இது கூடவே நம்ம 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஸோ பச்சை மிளகாய் காரமும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும், நல்லா அரோமேட்டிக்காக இருக்கும். அது கூடவே நம்ம சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ எப்போவுமே சேர்க்கும் போது இந்த 2 வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா சாட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக சாஃப்டாக மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம அதிகமாக சேர்க்க போகிறதில்ல, ஒரு தக்காளி தான் நம்ம நறுக்கி சேர்த்துருக்கோம். ஸோ இப்போது தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம கீரையை சேர்த்துடலாம். கீரை பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி எடுத்துருக்கோம். ஸோ இலையை நம்ம ஃபைனாக சாப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கீரையை சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நீங்கள் சின்ன சின்ன தண்டு இருந்தாலும் அதோடையும் சேர்க்கலாம். வெறும் கீரையை மட்டும் இல்லாமல் லைட்டாக தண்டையும் நீங்கள் கூட சேர்த்து சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நறுக்கி வச்ச எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீரை நல்லா வதங்கிட்டு தண்ணி விட்டுருக்கு. நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை, அது குக் பண்ணி தானாகவே தண்ணி விட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்குது கீரையில். ஸோ இப்போ நல்லா வதங்கின கீரையை நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க பருப்போடு சேர்த்துடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கீரையை கொதிச்சிட்ருக்க பருப்போடு சேர்த்துருங்க. ஸோ நான் உங்களுக்கு தனித்தனியாக காட்டுறதுனால அப்படி
காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒரு பக்கம் பருப்பு வெந்துட்டு இருக்கும் போதே இந்த கீரையை வதக்கிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ப்ராசஸாக ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். ஸோ இப்போ நம்ம பருப்போடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு 80% தான் உங்களுக்கு வெந்திருக்கு. ஸோ கீரையோடு சேர்த்து திருப்பி குக் பண்ணும் போது உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக வெந்துட்டு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ இப்போது கீரையை ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ நம்ம 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். அதாவது பருப்பும் கீரையும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நம்ம குக் பண்ணணும். இப்போ 10 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதி வந்திருக்கு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கீரையோட சாறு வந்து பருப்பில் இறங்கியிருக்கு. பருப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்து பிளெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மத்து யூஸ் பண்ணி நல்லா மசிக்க போகிறோம். ஸோ மத்து இல்லாதவங்க மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா குழன்னு ஆயிரும் சில இதில். ஆனால் நம்ம இந்த மாதிரி துவரம்பருப்பு பாசிப்பருப்பும் சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி குழன்னு ஆகாது. அதே சமயம் நீங்கள் நல்லா போட்டு அரைச்சிடாதீங்க, ஹாஃப் பிளெண்ட் பண்ணால் போதும். அந்த அளவுக்கு பண்ணாலே கீரை நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மத்து யூஸ் பண்ணி மசிச்சிங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ மண் சட்டியில் மரமத்து வச்சு கடையும் போது கீரையோட கூட்டுக்கு இன்னொரு டேஸ்ட் வந்து ஆட் ஆகும். அதை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும் போது தான் தெரியும். ஸோ இப்போ மத்தை யூஸ் பண்ணி நல்லா கடைஞ்சாச்சு. ஸோ இப்போது நம்ம கீரையை நெய்யோடு சேர்த்து சர்வ் பண்ணலாம். பொதுவாகவே நமக்கு நிறைய பசலைக்கீரை கிடைக்கும். ஸோ இந்த கொடி பசலை கிடைச்சதுன்னா இனிமேல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடல் சூடு தணியறதுக்கு ரொம்பவே ஒரு மெடிசனலாக இதை நம்ம எடுத்துக்கலாம். வீக்லி ட்வைஸ் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு சூடு நல்லாவே தனியும், உங்களுக்கே நல்லா சேஞ்ச் தெரியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.